This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day one. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாற்கடலை கடைந்து சாகாவரம் தரும் அமுதமெடுக்க தேவர்கள் முடிவெடுத்தனர். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையும் பணி துவங்கியது. அங்குமிங்கும் கடைந்தபோது வலிதாளாத பாம்பு விஷத்தை கக்கியது. எல்லாரும் நடுங்கிய நேரத்தில் தேவர்களை காக்க முடிவெடுத்த சிவன் அந்த விஷத்தை விழுங்கிவிட்டார். பதறிப்போன அவரது மனைவி பார்வதி விஷம் உடலுக்குள் சென்று விடாமல் இருக்க கழுத்தை பிடித்தாள். அது கழுத்திலேயே தங்கிவிட்டது. இருப்பினும் சிவன் மயங்கினார். பார்வதி அவரது மயக்கத்தை தெளிவித்தாள். ஆனந்தமாக எழுந்த சிவனை நந்திதேவர் தன் கொம்புகளுக்கு நடுவே தாங்கி பிடித்துக் கொண்டார். சிவன் அதில் நின்று ஆனந்த நடனம் புரிந்தார். இது ஒரு மாலை வேளையில் நடந்தது. இந்த பொழுதை பிரதோஷம் என்பர். பிற என்றால் தெய்வத்தன்மை. விஷத்தால் ஏற்பட இருந்த தோஷம் தெய்வத்தன்மையால் மாறியதால் இது பிரதோஷம் ஆயிற்று. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரமாகும். இந்திரலோகத்தில் தேவேந்திரன் அசுரர்களை வென்ற மகிழ்ச்சியில் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருந்தான். அப்போது துர்வாச முனிவர் அங்கு வந்தார். தன் கையில் இருந்த மலர் மாலையை தேவேந்திரனை வாழ்த்தி அவனிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அதை வாங்கி மிகவும் அலட்சியத்துடன் யானையிடம் கொடுத்தான். யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. அன்னையின் மலர் மாலையை உனக்கு அளித்தேன், ஆனால் செல்வச் செருகில் ஆணவத்துடன் அதை அலட்சியப்படுத்திவிட்டாய். உன்னுடைய ஆணவத்திற்கு காரணமான செல்வங்கள் அனைத்தையும் நீ இழக்க கடவாய் என சாபமிட்டார். இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்தான். அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவக்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு. திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள். மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது மத்தான மந்திரகிரி மலைக்கடலுக்குள் அமிழத் துவங்கியது.